ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அகைன் நியூ வீடியோ. நான் தான் உங்கள் எஸ்ஆர்எம் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃப்ரீ ஃபயர் விளையாடுற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எஸ்ஆர்எம் பண்ணி நம்பி அவருக்கு கொலா பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அவங்க கேக் டீச்சர்ஸ்லாம் கொடுத்து அவரோட ஐடியா எடுத்துருப்பாங்க. அது ஏன்டா இப்போ பேசுகிறதா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் சின்ன யூடியூபர் பெரிய யூடியூபர்ஸும் எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்கே. அதனால் இப்போ எஸ்ஆர்எம் அண்ணன் பார்த்திங்கன்னா அவர் நம்பிக்கை இழந்து புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு போய்ட்டு அதை பே பண்ணி அவருக்கு மறுபடியும் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். அந்த ஆட் பண்ண எஸ்ஆர்எம் அண்ணனை டவுன்ஃபால் ஆக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம நிரூபிச்சே ஆகணும். போய்ட்டு அந்த ஐடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு இப்போ ஐடியை காமிக்கிறேன், வாங்க போகலாம். யூடியூப்பில் போயிருங்க. யூடியூப் போயிட்டு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ்ன்ட்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மைனஸ் போட்டு ஒன்று போடுங்க. எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ்னு போட்டால் வராது. -1 போட்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்பார் அண்ணன். பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். நீங்களே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான், அதில் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. எடுத்துகிட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலையும் க்ரியேட் பண்ணேன். என்னோட புது சேனல் பார்த்திங்கன்னா இதுதான். நண்பா, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். என்னோட சேனல் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா என்னால் முடியல. இதை கடந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலையும் க்ரியேட் பண்ணேன். என்னோட புது சேனல் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்போர்ட்டர்ஸாக இருந்த எல்லாரும் இந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி கிரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கு மேலே யாரோட சேனல்லையும் கமெண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சேனல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு உண்மையிலேயே இதுக்கு மேலே கமெண்ட் வேணாம் நண்பா. ஏன்னா இது அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வேலையை குறுக்கிட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இது தப்பு என்னோட தான். அன்னோன்னு ஒரு பர்சனுக்கு ஒரு மேனேஜர் அக்சஸ் கூட பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க கூடாது. அதுக்கான பரிகாரமாக என் சேனல் இழந்துட்டு நான் தவிக்கிறேன். இது என்னோடய போட்டும், என்னோட லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய லெசனாக இருக்கட்டும். இதுக்கு மேலே இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் அனுபவப்படாதீங்க நண்பா. என்னை வச்சு இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம். அது அந்த இடத்துல இருந்தால் அந்த வழி புரியும். முதல்ல இருந்து மறுபடியும் போகிறது அது ஒரு சங்கடமான விஷயந்தான். ஸோ நான் இதுலேயே இருந்தேன்னா நண்பா ஒரு மாதிரி என்னை நானே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு 6-7 நாள் ஆகுது நண்பா. ஒரு மாதிரி ஒழுங்காக எந்த வேலையும் செய்யலை. ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லை நண்பா. அதை நினச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டு தானே உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடந்து போயிடுவேன். அதாவது என் சேனல் வெறும் நான் ஒருத்தனுக்கு மேனேஜர் அக்சஸ் கொடுத்து எப்படி பிரைமரி ஓனரா ஆனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாம ஒரு புரியாத புரியல நான் இழந்துட்டேன். அதை கொண்டு போயிட்டு அவன் வேற ஒரு இடத்த சேனல் சேலுன்னு போட்டு அது எஸ்க்ரூ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா சேலே பண்ணிட்டான். சேல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு செல்லரா ஃபேக் டீட்டெயில கொடுத்து என்னமோ நானே அவங்ககிட்டயும் சேல் பண்ற மாதிரி என்னோட சேனல்ல சேல் பண்ணலாம். அது இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு. இது வரைக்கும் கூட யூடியூப் டீம் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் பார்ட்டி விவகாரம் தகராறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய மெயில் மாறிடுச்சு, நிறைய ஓனர் மாறிடுச்சு. இப்ப யாரு ஓனரா இருக்காங்களோ அவங்கதான் கரண்ட் ஓனர். அதே மாரி நீங்க தான் ஒரிஜினல் ஓனர் அப்படின்னா நீங்க போய் அவங்ககிட்ட பேசி வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஃபைனலா ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்விட்டர்ல நான் வந்து என்னோட பிரச்சனையை சொல்லி யூடியூப் டீமை டைரக்டா கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். முடிஞ்சா பார்த்தீங்கன்னா
கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு ட்வீட் மட்டும் பண்ணுங்க. ஒரே ஒரு சப்போர்ட்டா இருக்கும், நிறைய பேத்துக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனல் இதுக்கு மேல இதுதான், 100% நான் வராதுன்னு எப்படி நம்புறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அதை நம்பி இதை கடந்து மூவ் ஆன் பண்ணனா நான் அடுத்தடுத்து வேலை பார்க்கறதுக்கு, அடுத்தடுத்து மறுபடியும் புதுசா நான் வளர்ந்து வர்றது கூட ஒரு தடையா இருக்காது இந்த விஷயம். ஏன்னா அது கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஏத்துக்க முடியல, இருந்தாலும் கடந்து போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, இதுதான் என்னோட புது சேனல். நிறைய பேர் நம்ம சப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் நாளையிலேருந்து ரெகுலராக அதில் நான் வீடியோ லைவ் வரேன். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. மறுபடியும் சொல்லிக்கிறேன், எனக்காக எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்து என்னோட சேனலை உங்களோட சேனல் மாதிரி நினச்சி கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, மெயில் பண்ணி, யூடியூப் டீமுக்கிட்ட நான் பேசுகிறேன்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு சப்போர்ட் பண்ண கிரியேட்டராக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி நண்பா. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றது கஷ்டமா? நான் வந்துடுவேன். லவ் யூ நண்பா. எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக்கானா நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். அண்ணன் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அண்ணன் போட்ட வீடியோ இதுதான். இந்த வீடியோவும் இப்போ அவர் சேனல்லேருந்து தூக்கிட்டாங்க. அவனுக்கெல்லாம் முதல்ல நல்ல சவு வருமாங்க. அவனுக்கு எப்படிங்க மனசு வச்சிருது? நான் வீடியோவில் இதை பற்றி பேச விரும்பலை இதுக்கு மேலே. இவ்வளோ நாளாக நம்ம கேப் விட்டதுக்கு பார்த்திங்கன்னா அண்ணனும் ஒரு மெயின் ரீசனு. ஏன்னா அண்ணனை பற்றி தான் நம்ம கேம் விளையாட கற்றுக்கிட்டு அண்ணனோட நேமை எடுத்து எஸ்ஆர்என்எம் வச்சு எல்லாம் பண்ணி அவரை பற்றி தான் இன்ஸ்பைர் ஆகி மேலே வந்தேன். இப்போ அண்ணனே இப்படி இதுவாகி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்காமல் எல்லாருமே வந்து அண்ணனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ணனுக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பழைய மாதிரி மறுபடியும் வரணும். 2 மில்லியன் என்ன இந்த டைம்லாம் 3 மில்லியன் 4 மில்லியனே அடிக்கணும் அண்ணன். அதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் எஸ்ஆர்எம். டாட்டா, பை பை.